மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி ஆகிய தென்னிந்திய மாநிலங்களை ஒன்று சேர்த்து ஒரு தனி நாட்டை உருவாக்குவதற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றும் அந்நிய சக்திகள், அந்நிய கைக்கூலிகள் இங்க இந்தியாக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க தெளிவா பேச போறோம். தயவு செஞ்சு பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக யூடியூப்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் நிறைய வீடியோஸ் வரும், நீங்க பாருங்க. அதுல அதிகமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற அந்த வாசகங்கள் பொருந்திய வீடியோக்கள் நிறையவே சமூக வலைதளங்கள்ல கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக அதிகமா போடப்பட்டிருக்கும். இந்த சமூக வலைதள இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். அவங்க மூலமா தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவ மிஷனரிகள் கட்டமைக்கிறாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் இல்ல அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் இல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்தியாவின் பொருளாதார தூண்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்களோட நிறைய வீடியோக்கள் வரும். சோ தென்னிந்தியா தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கவசம், இந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான வீடியோக்கள் வருவதன் பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அமெரிக்கா இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்ல. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற அந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இருக்கு இல்லையா, அதுதான் பின்னணியில இருக்கு. அவர்களினுடைய நோக்கம் இந்தியா ஒரே நாடா இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்தியா தான் உலகத்துல நம்பர் 1 நாடாக வரும். இப்பொழுதே பாத்தீங்கன்னா டாப் 4 இடத்துல இந்தியா இருக்கு. ராணுவத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, கிட்டத்தட்ட டாப் ஒரு 4-5 இடத்துக்குள்ள இந்தியா வந்துருச்சு. எதிர்காலத்துல மனித வளத்திலையும் சரி, உற்பத்தியிலும் சரி, தொழில்நுட்பத்திலும் சரி இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியா வரும் அப்படின்னு ட்ரம்பே சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் அவர்களோட நோக்கமே இந்தியா வளரக்கூடாதுன்னு தான். சோ அமெரிக்கா தான் உலகத்துல நாட்டாமையா இருக்கணும், நாங்க தான் ராஜாவா இருக்கணும், டாலர் தான் உலகத்தை ஆட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ணம். அப்ப டாலருக்கு எதிராக இங்க இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ரஷ்யாவோட இணைந்து. அப்ப இதெல்லாம் அமெரிக்காவுக்கும் சிஐஏவுக்கும் பொறுக்காது. சோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களான 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், இந்த மாதிரியான 7 மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்களை தனியா உடைச்சு ஒரு தனி நாட்டையும், அதே போல தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி ஆகிய 6 மாநிலங்களை உடைத்து தனியாக ஒரு தென்னிந்தியாவையும் உருவாக்குவதற்கு அமெரிக்காவினுடைய சிஐஏ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு துணை போவதுதான் சினிமா நடிகர்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தார். அவர் இந்து மதத்துக்கு தான் மாறிட்டதா சொல்லி காஞ்சிபுரத்துல இந்து மதத்துக்கு மாறியதாக ஒரு வீடியோவை வெளியிட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை நம்ப வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில இருந்த அந்த 5 வருடங்கள் கிட்டத்தட்ட 53 லட்சம் இந்துக்கள் ஆந்திராவுல கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்று பவன் கல்யாண் சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்ற உடனே வாட்டிகன் போறாரு, கிறிஸ்தவ மிஷனரி பாதிரியார்களை சந்திக்கிறாரு. அப்போ ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டியை ஆட்சிக்கு வர வைத்தது கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆந்திராவுக்கு அடுத்து கர்நாடகா எலெக்ஷன். கர்நாடகாவுல நல்லா பாருங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு, பிஜேபியை தோக்கடிச்சு. அதற்கு அடுத்து தெலுங்கானாவுல பாருங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. சரிங்களா? அதற்கு அடுத்து தமிழ்நாட்டுல பாருங்க, இங்க விஜய் ஆட்சிக்கு வர்றாரு. விஜயும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இதற்கு காரணம் 2 பேருமே கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறதுனால. விஜய் பாதி கிறிஸ்தவர், பாதி ஹிந்து. அவருக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு, கோயிலுக்கு போவாரு, இதெல்லாம் உண்மைதான். ஆனா கிரிப்டோ கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் செய்வார்கள். கோவிலுக்கு போவாங்க, விபூதி வச்சுப்பாங்க, குங்குமம் வச்சுப்பாங்க, இந்துக்கள் மாதிரியே வேஷம் போடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு எல்லா வேலைகளையும் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் செய்வார்கள். அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோடு விஜய் நெருக்கமாக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டிலையும் காங்கிரசினுடைய கூட்டணி ஆட்சி இப்ப நடக்குதா? அடுத்து கேரளா எலெக்ஷன்லயும் பாருங்க, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் தென்னிந்தியாவில் இருக்க 6 மாநிலங்கள்ல 2 மாநிலங்கள் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி, 4 மாநிலங்களை காங்கிரஸ் பிடித்து விட்டது. அப்போ அமெரிக்காவினுடைய சிஐஏ, இங்க இருக்கிற கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றும் காங்கிரஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து
தென்னிந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்து அதற்கு பிறகு தென்னிந்தியாவை தனியாக உடைப்பதற்கான திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் விஜய், டி.கே. சிவகுமார், ஜெகன்மோகன் ரெட்டி, கேரளாவில் இருக்க காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லாரும் பாருங்க ஒத்துமையா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க. இவங்களுடைய திட்டமும் ஃபியூச்சர்ல அதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா வட இந்தியாவில் பாஜகவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு பங்களாதேஷை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்ப தென்னிந்தியா மட்டும்தான் பாஜகவிற்கு சவாலா இருக்கு. பாஜக தென்னிந்திய மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, வன்முறையை, கலவரத்தை உருவாக்கி தென்னிந்தியா வட இந்தியா பிரிவினையை எப்படியாவது உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று இங்க ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு திராவிடமும் அதுக்கு உடந்தை. சரிங்களா? அதே நேரத்துல இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஆட்களும் அதற்கு உடந்தை. நீங்க நல்லா பாருங்க. அதுவும் பெங்களூர்ல இந்த பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இல்ல டி.கே. சிவகுமாருக்கு ஆதரவாக பேசக்கூடிய இன்னும் பல சினிமா நடிகர்கள், இந்த காங்கிரஸ்க்கு ஆதரவாக இடதுசாரி அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்குள்ள நிறைய நடிகர்கள், நடிகைகள்லாம் வருவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்களுக்குள்ளயும் பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் உருவாக்குவாங்க. அதே போல வடக்கு தெற்கு பிரிவினையும் அவங்க பேசுவாங்க. சோ இந்தியாவை ஒன்னா இருக்கவும் விடக்கூடாது. அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஏதாவது எலி மாதிரி குடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இவங்களுடைய வேலை. சோ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே இதுதான். இதற்காக இவர்களுக்கு சன்மானம் எல்லாம் கொடுக்கப்படுதா அப்படின்னா கொடுக்கப்படுது. அதெல்லாம் பார்த்தா வெளியே தெரியாது. சரிங்களா? வெளியே தெரியாது. சோ இவங்க ஏதோ ஒரு படத்துல நடிப்பாங்க, சம்பளம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இந்த இடதுசாரி கொள்கை சிந்தனை உடையவர்களைத்தான் சினிமா துறையில அதிகமா வளர்த்து விடுவாங்க. சினிமா துறையில நிறைய பேர் இந்த இல்லுமினாட்டி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா, அந்த வெள்ளக்கார ஏகாதிபத்தியம் அதோட அடங்கியதுதான். சோ அதுக்கு கீழே தான் இந்த கூட்டம் எல்லாம் வருது. திராவிட கூட்டம், காங்கிரஸ் கூட்டம், கம்யூனிஸ்ட் கூட்டம். இந்த கூட்டங்கள் எல்லாமே இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவை. இவர்களோட நோக்கமே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை தனியா உடைக்கணுங்கிறது தான். தனி திராவிட நாடும்பாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிம்பாங்க, தனி தென்னிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரிவினையை அதிகமாக இங்கே உருவாக்குவார்கள். கடந்த சில வருடங்களாக நீங்க நல்லா பாருங்க, அமெரிக்காவுல இருந்து பில்கேட்ஸ் அதிகமா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்தியாவுக்கு வந்துட்டு போறாரு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முறை வந்தாரு, அந்த டீ குடிச்சாருன்னு நினைக்கிறேன். யாரோ நார்த் இந்தியால ஒரு பையன் நல்லா டீ ஆத்துவான், அவன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கடையில போய் டீ குடிச்சாரு. அப்புறம் போன வருஷம் வந்தாரு, ஆந்திராவுக்கு வந்துட்டு போனாரு. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை பில்கேட்ஸ் வந்துட்டு போறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த பில்கேட்ஸ் ஒரு சகுனி மாதிரி. இந்த ஆள் ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா நிச்சயமா அந்த மண்ணை நாசமாக்க போறான், அந்த நாட்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆக மொத்தம் அமெரிக்கா, CIA, கிறிஸ்தவ மிஷனரிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரி அமைப்புகள், திராவிடம், இவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களோட இந்த சினிமா துறை ஆட்களும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா துறை ஆட்களும், சோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, ஏதோ ஒரு சதித்திட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதை தடுக்கும் விதமாக தென்னிந்தியா மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய பாஜக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். இல்லைன்னா ஃபியூச்சர்ல தென்னிந்தியாவுல மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய பாஜக அரசு உடனடியாக தென்னிந்தியாவை தனி கவனம் எடுத்து உளவுத்துறை மூலமாக இங்க என்னென்ன நடக்குது எல்லா மாநிலங்களிலும் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ கண்காணிக்கணும். இங்க தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், ஆட்சியாளர்கள் இவங்கெல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் மத்திய அரசு கண்காணிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.